Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூனிக்கான ஹோம் டெக்கர் தான் பார்க்க போறோம். நான் ரீசெண்டா Amazonல செக் பண்ணப்போ ஒரு விண்டேஜ் பிளேன் மாதிரி பார்த்தேன். அதோட பிரைஸ் 1700 கிட்ட இருந்தது. ஸோ அதே மாதிரியான பிளேன் வீட்ல இருக்க வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ. நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு செக் அதர் வீடியோஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ட் கசாட்டா வித் மீ மாலினி. எப்பவுமே ஏதாச்சும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதை நான் உடனே தூக்கி போட மாட்டேன், எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி எடுத்து வச்ச பாட்டில் தான் இது. இதோட கேப் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ இந்த பாட்டில் என்னால் யூஸ் பண்ண முடியல. இது நீங்கள் ஃப்ளார் வேஸ்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான், 40 ருபீஸ் தான் இந்த பாட்டில். ஸோ இது எனக்கு அந்த பிளேனோட பாடிக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பிளேனோட விங்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் சில பார்ட்ஸ்லாம் இருக்குது. அது செய்கிறதுக்கு நான் ஒரு லைசால் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஹோம் டெக்கர் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பாட்டிலை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் மேலே இருக்க லேபிள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கட் பண்ண லைசால் பாட்டிலில் விங்ஸ் மாதிரி செட் பண்ண போகிறோம். விங்ஸ் ரொம்பவே ப்ராடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால அதோட விட்தை நான் கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த விங்ஸோட அன்இவன் எண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் நான் கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். விங்ஸோட விட்த் எனக்கு இன்னுமே சின்னதாக இருக்கலான்னு ஃபீல் ஆச்சு. அதனால நான் அகெயின் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே சேம் சைஸில் நம்ம இன்னொரு விங்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைசால் பாட்டிலோட கேப் போர்ஷன், அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க பீஸில் நம்ம மிச்ச பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். லைசால் பாட்டிலோட கேப்பை இந்த க்ரீன் பாட்டிலோட பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபேன் இருக்க மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேன் நம்மளுக்கு ரொம்பவும் லெங்க்த்தாக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்பவும் ஷார்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லெங்க்த்தில் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே சைஸில் இன்னொரு ஃபேன் பிளேடும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச ரெண்டு பிளேட்ஸையும் நம்ம இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா லைசால் பாட்டிலோட ஒரு கார்னர் போர்ஷன் மாதிரி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா கர்வ்டு பாட்டம் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பார்ட்டிஷன் போட்டுட்டு அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒரு லைன் போட்டுட்டு ஒரு கர்வ்டு எட்ஜ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்ச பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த போர்ஷனை பிளேனோட பேக் சைடில் ரெண்டு சின்னதாக ரெக்க மாதிரி வரும், அங்கே தான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
அதே சைஸில் இன்னொரு விங் ரெடி பண்ணிக்கலாம். லைசால் பாட்டிலோட பாட்டம் போர்ஷனில் நான் இதை கட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி எல் ஷேப்பில் இருக்குது இல்லையா? ஸோ தட் நம்ம ஒரு எண்டை வந்து பாட்டிலில் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பிளேனோட பேக் சைடில் வெர்டிக்கல் பொசிஷனில் ஒரு பிளேட் வரும். ஸோ அதுதான் நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன். கட் பண்ண பார்ட்ஸை இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். நம்ம ரெடி பண்ணி வச்ச விங்ஸ் வந்து ரொம்பவே பிளெயினாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால அது மேலே நான் இந்த மாதிரி ஒரு நெட்டை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்ககிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பிளெயினாக விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ஸ் மாதிரி இல்லை லைனாக வந்து நீங்கள் அந்த பிளாஸ்டிக் மேலே வந்து நீங்கள் டெக்ஸ்சர் கொடுக்கலாம். நான் வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த நெட்டை வந்து மேலே ஸ்டிக் பண்ணுறேன். எனக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொரு விங்ஸையும் அதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். டெய்ல் எண்ட்லேயும் 2 சின்னதாக விங்ஸ் மாதிரி வரும். அதுலேயுமே நான் வந்து இந்த நெட்டை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க நெட் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணும்போது அந்த நெட்டை எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் இன்னுமே கொஞ்சம் க்ளூ போட்டு நல்லா செக்யூர் பண்ணுறேன். இதே மாதிரி அந்த எக்ஸஸ் நெட்டை எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த ஸ்டெப்புமே ஆப்ஷனல் தான். மோல்டட் கிளேயில் இருக்கிற ரெசின் ஹார்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு த்ரெட் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். கிளேயில் வந்து இப்போ த்ரெட் மாதிரி பண்ணோம்ல, அதை வந்து நான் பார்டர் மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் ஒட்டிக்கிறேன். எங்கெல்லாம் நெட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த எட்ஜிலலாம் நான் வந்து இந்த கிளே வச்சு ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் பார்டர் மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பார்ட்ஸ் எல்லாமே காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம அசெம்பிள் பண்ணிடலாம். பார்ட்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு க்ளூ கன் தான் யூஸ் பண்ணேன். பட் தென் எனக்கு வந்து இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இல்லை. ஸோ நான் ஃபைனலாக வந்து மோல்டட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஸோ இனிஷியலாக வந்து நான் க்ளூ கன் தான் ட்ரை பண்ணேன். பாட்டிலோட 2 சைட்லேயும் பிளேனோட விங்ஸை நான் இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரெண்டாவது விங் வைக்கிறப்போ பொசிஷன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேலே கீழே வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. லைசால் பாட்டிலோட மூடி இருந்துச்சுல்ல, அதை வந்து நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மோல்டட் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த பாட்டம் போர்ஷனையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். டெய்லனில் இருக்கிற விங்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேன் பிளேட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு பர்ஸ்லேருந்து பிஞ்சு போன ஒரு பட்டன் இருந்தது. ஸோ அதை வந்து நான் சென்டரில் வைக்க போகிறேன். இன்னும் சில பார்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். சின்ன பசங்க வந்து பபிள்ஸ் விடுறது இருக்கும்ல,
அதில் வீல் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் பிளெயினோட வீலாக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட அது இல்லைனா நீங்கள் பாட்டில் கேப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பாட்டில் கேப்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக வீல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பபிள்ஸ் விடுறதோட பாட்டில் இருக்குல்ல, அதையுமே நான் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா, இந்த டெக்கார் பீஸை நம்ம டேபிள் மேலேயும் வைக்கலாம், இல்லை செவுத்துலேயும் மாட்டலாம். ஸோ நம்ம டேபிள் மேலே வைக்கிறப்போ இதில் அழகாக 2 வீல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம பாட்டில் கேப்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வீல் போர்ஷன் மாதிரி இருக்குல்ல, அதையுமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். வீல் போர்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேனோட பாட்டம் போர்ஷனில் 2 ஹோல் போட்டு இந்த மாதிரி கம்பி கட்டி வச்சிடுங்க. இன்கேஸ் நமக்கு வேணும்னா செவுத்தில் இதை யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிற ஃபேன் அதுக்கப்புறம் வீல் போர்ஷன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து பாக்ஸாக ஒன்று போட்டிருக்குல்ல, அது வந்து நான் தான் லைசால் பாட்டிலில் வந்து கட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஒட்டினேன். பட் எனக்கு பின்னாடி அது ரொம்பலாம் பிடிக்கல, அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வீல் போர்ஷனையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். செவுத்தில் மாட்டுறதுக்கு கம்பி கட்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பிளெயின் ஃபுல்லாகவே நான் வந்து பிளாக் ஜெஸோ ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறேன். உங்ககிட்ட அப்படி ஜெஸோ இல்லைனா நீங்கள் பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். மேலே கீழே எங்கேயுமே கேப் விடாமல் எல்லா சைட்ஸுமே ஈவனாக அடிச்சுக்கோங்க. க்ளூகன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. நான் பெயிண்ட் பண்ணும்போது பாதி பார்ட்ஸ் கையோடு வந்துருச்சு. அதனால நான் லேட்டர் ஆன் மோல்டட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நெட் போர்ஷனில் பெயிண்ட் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ப்ரஷோட டிப் வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து உள்ளே போகலை. அதனால ஸோ நான் ஒரு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 கோட்டிங் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஓகேவாக இருந்துச்சு. பிளெயினோட பாட்டம் போர்ஷன் அதுக்கப்புறம் வீல் போர்ஷன் அது மாதிரி எங்கேயுமே கேப் விடாமல் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் ஜெஸோ காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு நீட் ஃபினிஷாக நல்லா இருக்குது. கலரிங் வந்து நம்ம சாய்ஸ் தான். நீங்கள் வந்து பிரான்ஸ், காப்பர் அது மாதிரி நீங்கள் என்ன கலர்ஸ் வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் லைட்டாக வந்து ஒரு மெட்டாலிக் கோட்டிங் கொடுத்துக்கிறேன்.
ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த கலர். அதனால நான் கோல்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிட்டேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு இந்த காப்பர் ஆர் பிரான்ஸ் லுக் பிடிக்கல. அதனால நான் வந்து கோல்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே கோல்ட் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிளேன் இப்படி தான் இருக்குது. இந்த யூனிக்கான ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.